குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தயாரிக்கிற ஹெர்பல் சோப்பை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்போட பேஸு இது. நானும் இதை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்துட்டு நம்ம நேராக பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சோப்பை தயாரிக்கிறோம். இப்படி தயாரிக்கிற சோப்பு நம்ம உடம்புக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு காஸ்டிக் சோடா இருக்குது. இதை அவங்க தேவையான கலரிங் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார் ஷேப்பில் நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ ட்ரெண்டிங் அதுதானே, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், இதே வாங்குகிறோம். இதே வாங்கி வீட்டில் நிறைய பேர் ரெடி பண்ணி சேலும் பண்ணுறாங்க. அதேமாரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இதை ரெடி பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறது சரியான்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அவங்க வெறும் ஃப்ளவர் மட்டும் தான் சேர்க்குறாங்க. அதெல்லாம் கலரிங்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க, இன்னும் ப்ளெயினாக கொடுக்குறாங்க. இதிலே நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் இதில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம ஸ்கின்னுக்குன்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்குன்னு மாய்ஸ்சரைசருக்குன்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சோப் வர வாங்குகிறோம். நமக்கு பிடிச்ச ஆரஞ்சோ இல்லை பீட்ரூட்டோ இல்லை லெமனோ அப்படியே 1 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் வைட்டமின் இ கேப்ஸு இல்லை இன்னும் வெரைட்டியாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு அது அப்படியே இதேமாரி ஒரு மோடில் போட்டுடுறோம். அது பார்த்திங்கன்னா இப்படி சோப்பாக வந்துடுது. ஸோ இந்தமாரி சோப்பை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிடுறோம். இப்படி முதல்ல யூஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப மென்மையானது, ரொம்ப சென்சிட்டிவானது. அதுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும். அது பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம்னா 5 பேர் வெவ்வேறு சோப்பை யூஸ் பண்ணுவோம். அந்த சோப்போட பேக் சைடு பார்த்துருக்கீங்களா, என்னென்ன அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். இதேமாரி பார்த்திங்கன்னா சோப்புக்கு கலரிங் பர்ஃப்யூம் எல்லாம் கொடுத்துட்டு அண்ட் கிளின்சரிங்னு இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களோ பண்ணியிருக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கிளின்சரிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் பேக்குக்கு, ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது உடம்புக்கு போடுற சோப்பு எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்படி இதோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அழுக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த சோப்பு, அதை நல்லா மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்குது, நமக்கும் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குறது. நீங்கள் இந்த கிளின்சரிங்கை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த சோப் பேஸை நானும் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் கையில் ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது நுரை வந்துச்சு, ஆனால் பாடியில் தேய்க்கும் போது நுரை வரலை. ஸோ அதனால் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணலை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கிளின்சரிங் மற்றதில் ஆட் பண்ணோன்னு தான் நிறைய நுரை வருது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பியூர் சோப்பு வாங்கி நான் யூஸ் பண்ணேன். அதே சேம் மெத்தட் தான், அதில் யூஸ் பண்ணேன். அதில் அதிகம் நுரை வந்துச்சு, இதில் அந்தளவுக்கு நுரை வரல. ஒரு சிலவங்க நிறைய பேர் கமாண்டில் கேட்குறதே நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு நுரை வரலன்னு. ஒரு சிலவங்க கலரிங்லாம் ஆட் பண்ணுறாங்க. எசென்ஷியல் ஆயில்ஸ் ஓகே, கலரிங் எதுக்கு, நம்ம கடையில் விற்கிறதே நமக்கு கலரிங் அதே தான் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது வேண்டாம் தானே நம்ம இந்த ஆர்கானிக்கை யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸோட பவுடர் இல்லை இந்த நலுங்கு மாவு, இது பார்த்திங்கன்னா இதை நான் ஆரஞ்சு பவுட்ரு நான் எப்போதும் எல்லாருக்கும் சேல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதை போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கலரிங்கும் நான் கொடுக்கவே இல்லை. இதை நான் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருந்தது, இதில் மிக்ஸ் பண்ணும்போது இதோட கலர் மாறிடுச்சு. இன்னொன்று, எப்படி நிறைய பேர் நாங்கள் சோப்பு பண்ணுறோம் ஆனால் கரெக்டாக வர மாட்டேங்குதுன்றீங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இதில் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருப்பீங்க, இல்லை 110 கிராம்ஸ் இப்படி இருப்பீங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்ரு, அப்புறம் ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுவீங்க, ஆரஞ்சு பவுட்ரோ பீட்ரூட் பவுட்ரோ ஏதோ சம்திங்ஸ் மிக்ஸ் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே கீழே எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அப்படியே இந்த மோல்டை ஊற்றும் போது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஊற்றுனதுனால அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சோப் மோல்டில் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொதன்னு இருக்கும் தண்ணியாக. அது எப்படின்னா நல்லா ஒரு பாருமே இருக்காது. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சோப்பை பார்த்துருக்கீங்களா, அது நல்லா கல் போல் இருக்கும், நம்ம தேய்ச்சி குளித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்படி நீங்கள் ஊற்றுற சோப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது நல்லா காயவும் காயாது, ஆனாலும் சோப்பு ஷேப்பில் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. இப்படி கையை வச்சு அப்படி உடஞ்சிருமோ அதேமாரி இருக்கும். இந்த சோப்பை நான் ரெடி பண்ணி ஒரு 2 வீக்ஸு அப்படியே இதில் வச்சுட்டேன். எப்படின்னா ஃப்ரீயாக வச்சுட்டேன். இதை நான் ஊற்றி ரெடி பண்ணும்போது இது ஃபுல்லாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஊற்றினேன், எப்படி மோல்டு ஊற்றினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பவுடரை மிக்ஸ் பண்ணேன். எப்படின்னா நம்ம சோப் பேஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஆட் பண்ணும்போதையே நமக்கு என்ன பவுடரையோ அதையே ஆட் பண்ணிடணும். நிறைய பேர் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க, லாஸ்ட்டில் ஆட் பண்ணி அந்த லிக்விடை எடுத்து இப்படி ஊற்றுறீங்க. லிக்விடை உடனே ஊற்றாதீங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுகிற தன்மை வரும், ஒரு மாவு பதத்தில் வரும்.
அப்போ நீங்கள் ஊற்றணும். ஏன்னா நீங்கள் லிக்யூடாக உடனே ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றுறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்வாங்கின மாதிரி இருக்கும். இப்போது இந்த சோப்பு வந்துட்டு நான் லிக்விட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றினேன். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். சரி உடனே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உடனே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதை அப்படியே விட்டுருங்களேன். இப்போ பாருங்களேன், நான் இந்த சோப்பை ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மேலே இதிலே வச்சுருக்கேன். இப்போ இது சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 100 கிராமுக்கு மேலே உள்ள சோப்பு. இந்த சோப்பு இப்போ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்குன்னு. இது நல்லா கட்டி போல் இருக்குது. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க நீங்கள் வாங்குறப்ப வந்து பேஸ் வந்துட்டு சரியில்லை, பேஸ் சரியில்லாதனால தான் வரலன்னு. பேஸில் என்ன இருக்குது? காஸ்டிக் சோடா இருக்குது. அதோட எதை கலந்தாலும் அதாவது திரவமாக உள்ளது திடப்பொருளாக மாறுதான், அது பாராக மாறிடுது. திரும்பி நம்ம ஒரு டெம்பரேச்சரில் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். அதையே நம்ம திரும்பி பாராகிக்கலாம். அது வேலை அதுதான். அது மட்டும் இல்லாமல் இதோட எதை சேர்க்குறோமோ இது வந்து அதோட குணமாகவே மாறிடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிஸ்ட்டு. அதை எரிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். காஸ்டிக் சோடானா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு பொருளை இதோட சேர்க்குறீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் தான் இது இதோட குணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முழுமையும் சேஞ்ச் ஆகி அதோட குணமாகிடும். இதை நம்ம எல்லாருமே சயின்ஸ் புக்கில் படிச்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு சோப்பு தயாரிக்கிறது பெருசு இல்லை, ஏன்னா இது ஸ்கின்னு சம்மந்தப்பட்டது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சோப்பை ரெடி பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு தேங்காய் ஊற்றி சோப்பு ரெடி பண்ணுறோம், அது என்னால் எங்கள் ஸ்கின்னுக்கு ட்ரை ஆகாதுன்னு. இல்லை, நீங்கள் தேங்காயே ஊற்றினாலும் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ட்ரைனஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். இதேமாரி நீங்கள் சோப்பை வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணாமல் சோப் மோல்டு தானே விற்கிது ஆன்லைனில், ஒரு 200லேருந்து ஒரு 250 வரைக்கும் விற்கிதுன்னு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே தெரியும். நீங்கள் இப்போ ஒரு சோப்பை ரெடி பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலையே உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதேமாரி ட்ரையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே யோசிக்காமல் லோஷன் எதுவாக இருந்தாலும் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவேரா இருக்கா அப்ளை பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு கோகோனட் இருக்கா அப்ளை பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது சம்திங்ஸ் மாய்ஸ்சரைசர் இருக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இருக்கும். இந்த கிளின்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அழுக்கை வந்துட்டு ஊடுருவி வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்னை பாதுகாக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்லியாக பாதுகாக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் எல்லா சோப்பு இப்போ தானே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ஹமாம், ஹிமாலயா, கிளின்சர் சோப்பு ஏதோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த பாக்ஸ் அப்படி பின்னாடி திருப்பி பாருங்கள், அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சோப்பில் அது எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து கலரிங்லாம் அதிகம் ஆட் பண்ணுறீங்க, தேவையில்லையே கலரிங். எதுக்கு கலரிங்? நம்ம வந்து கலரிங் பர்ஃப்யூம்லாம் கடைக்காரனே நல்ல வாசமாக கொடுக்குறோம். அது பிடிக்கலன்னுட்டு தானே நம்ம ஹெர்பல்ஸாக தயாரிக்க நினைக்கிறோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெர்பல்ஸாகவே தயாரிச்சிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு ஃபீல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நுரை வந்தால் தான் ஒரு மாதிரி குளிச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எப்போதுமே உடம்புக்கு போடும்போது நல்ல ஒரு நுரை வரணும். அதேமாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக லைக் பண்ணுவோம். இதை பசங்க லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், பர்ஃப்யூமாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்மெல்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நமக்கு பிடிச்சிருந்தா தான் அது திரும்ப திரும்ப வாங்குவோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவையானதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருங்க. அது நல்லா கட்டித்தன்மை ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதேமாரி ட்ரை பண்ணுறேங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். ஒருத்தங்கள்ட்ட வந்து சோப்பு என்னோடது நுர வரலைன்னு அவங்க கோவமாக சொன்னாங்க. உங்களுக்கு வரலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இந்த யூடியூப்பில் தான் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். நம்மள மாரி ஒரு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்க கேட்குறச்சு ஒரு வாட்டி இல்லை, ஒரு 10 வாட்டி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெரியாத நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் உங்கள் சோப்பில் வந்துட்டு கிளின்சரிங் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு இதேமாரி வந்துட்டு சோப்பு வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா பியோர்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு நுரையை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோப்பையும் ரெடி பண்ணிக்கலாம். இதேமாரி சோப்பை ரெடி பண்ணிங்கன்னா இப்போ நான் இந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது நல்லாவும் இருக்குது. இதில் நான் எந்த ஒரு கலரிங்குமே கொடுக்கல. இங்கே பாருங்கள், என் கையிலேருந்து இந்த சோப்பு ஒரு இதுவும் பண்ணலை. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆரஞ்சு பவுடர், ரோஸ் வாட்ரு, வைட்டமின் சி இதை மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு மெல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது பார் ஷேப்பில் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக வரமாட்டேங்குது. அதனால
இதை நல்ல ஒரு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஊற்றும்போது இது ஃபுல்லாக கரெக்டாக ஆகிடும். உடனே காய்ச்சி ஊற்றும்போது இது உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாரி இருக்கும். அப்படியே உள்வாங்கிக்கும். சோப்பானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் காய காய இது இருக்கும். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இது உள்ளார இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதேமாரி நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரியலை, இப்போ சோப் எப்படி நான் யூஸ் பண்ணுறது, நல்லா எனக்கு நுர வருது எதுவும் தெரியல, எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூகுளே நிறையா காட்டுது. இமேஜில் இருந்து என்னென்ன அளவில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்பை பார்க்குறதுக்கு பதிலாக அதேமாரி பார்த்து ரெடி பண்ணலாம். நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.